என் பேர் ஏ பூசாரி. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் வெட்டியவெட்டி கிராமம் கவரையவெட்டி ஊர். என் ஊர் ஏ பூசாரி. நான் வந்து என்ன பண்ணினா சிறு விவசாயி தான். நான் வந்து இயற்கை விவசாயத்தில் அவார்டு 4 அவார்டு வாங்கியிருக்கேன். 2வது தான அறக்கட்டளையில் நான் வட்டார தலைவராக இருக்கேன். நத்தம் வட்டாரத்துக்கு தலைவராக இருக்கேன். பாம்பார் மண்டலத்துக்கு நான் அதுக்கும் தலைவராக இருக்கேன். இயக்கத்துக்கு மாநில பொருளாளராக இருக்கேன். இது எப்படின்னா, நான் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால தான் என்னை எந்த ரவுல் பண்ணி எங்கள் ஆஃபீஸிலேருந்து எங்கள் நிறுவனத்துலேருந்து என்னை போட்டிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், கெமிக்கல் உரம் வாங்கினால் விவசாயி முன்னேற்றம் வர முடியாது. அதாவது செலவு கம்மி, வருமானம் கூட. இயற்கைக்கு வந்தமாக்க கெமிக்கலுக்கு போனமாக்க செலவு கூட நம்ம வந்து மாசில் வந்து அதிகமாக பார்க்க முடியாது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த வாழை தோட்டம் வச்சுருக்கேன், கத்திரி வச்சுருக்கேன், கிழங்கு போட்டிருக்கேன், பருத்தி போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே இந்த மருந்து தான். இந்த பஞ்சகாவியத்தில் நீராமதம் போட்டு கம்போஸ்ட் அடி உரத்துக்கு தயார் பண்ணியிருக்கேன். 2வது இன்னும் நிறையா மீனாமிரதம் எல்லாமே நான் வந்து ஆந்திராவில் தான் நான் வந்து இயற்கை விவசாயத்தை நீ பயிற்சி கூட்டி போனாங்க. கூட்டி போனதில் தான் கற்றுக்கிட்டு 2012லேருந்து நான் இயற்கை விவசாயம் தான். நான் ஒரு 10-60 பேர்த்துக்கு மேலே நான் பயிற்சிக்கு போயிருக்கேன். இந்த கம்போஸ்ட் உரம் தயார் பண்ணி நானே தயார் பண்ணி கொடுக்குறேன். நாட்டு மாட்டு கோமை வந்து எனக்கு ஸ்டாக்கு இருக்குது. எப்படி 20 லிட்டரு இருக்குது. நாட்டு மாடு வந்து மத்தினி வச்சுருக்காரு. அவர்கிட்ட கேன் ஒரு கேனு 20 லிட்டரு 3 ட்ரம்மு கொடுப்பேன். 60 லிட்டரு பிடிச்சி ஸ்டாக் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த வேலையை முடித்தவன் பஞ்சகாவியம், மீனாமிரதம், கம்போஸ்ட் உரம், தென்னை மரத்துக்கு வந்து இதை சோத்துக்கத்தாழை, வேப்பெண்ணெய், சுண்ணாம்பு, சாணம் இதை போட்டு கலக்கி 40 நாளைக்கு வச்சுருந்து 1 மீட்டர் அளவு மரத்தில் அடித்தமாக்க அதில் இந்த தொங்கு பூச்சிண்டு இருக்குது. அது நம்ம தலையில் பேன் இருந்தால் நம்மளுக்கு எப்படி தலை அரிக்கும், அந்த மாதிரி இந்த தென்னை மரத்தில் இந்த பாருங்க. இந்த தென்னை மரத்தில் இதில் பூரா நூலாம்படை பிடிச்சி இது பூரா பூச்சி இருக்குது. இதில் 1 மீட்ரு இதை அடிச்சு விட்டோமாக்க இதில் பூச்சி எதுவுமே உட்காராது. இதில் 1 மீட்டர் அளவுக்கு நம்ம அப்படி அடிச்சு விட்டோமாக்க எந்த பூச்சியை காய் சொங்குக்காய் விழுகாது. 2வது தென்னங்கண்டு வண்டு குறுக்கு விழுகிறதுக்கு, குறுக்கில் காண்டாமிருகா வண்டு விழுகிறதுக்கு, காண்டாமிருகா வண்டு விழுறதுக்கு வேப்ப புண்ணாக்கு ஒரு 5 கிலோ வேப்ப புண்ணாக்கு, 5 கிலோ மணல் 2யும் கலந்துக்கிட்டு மாதம் ஒரு வட்டி அந்த குருத்தில் போட்டோமாக்க காண்டாமிருகா வண்டு கிட்டவே நாடாது. நல்லா இன்னமும் கூட நீங்கள் எத்தனை விவசாயி இருக்கிறீங்க பாப்பிய, இது எனக்கு தெரிஞ்சது. நான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ தென்னங்கண்டில் காண்டாமிருகா வண்டு இப்போ எனக்கு கிடையாது. மாதம் ஒரு வட்டம் 25 நாளைக்கு ஒருக்கா நான் அதை பார்த்து கையெழுக்கி போட்டுருவேன். அது ஒன்று. 2வது கம்போஸ்ட் உரம் வந்து சாம்பல், சுண்ணாம்பு, மண்டவெல்லாம் எருவு. ஒரு ட்ரக்கு எருவுக்கு 10 கிலோ சாம்பல், 8 கிலோ சுண்ணாம்பு பவுடரு, 10 கிலோ மண்டவெல்லாம் எருவு ஒரு ட்ரக்கு அப்படியே கலந்து உச்சமாக கொட்டி, நம்ம முன்னோர்கள் நெல் கும்மியல் கும்பிப்பால் அப்படி குமிச்சு விட்டதை முட்டு பூச்சா வதியை பூசி விட்றணும். வதியை பூசினா இந்த வெள்ளை புழு எருவில் இருக்கும் பார்த்தியா, அந்த புழு வந்து இதில் நம்ம பாடம் பண்ணுறதுல இருக்காது. தற்சமயத்துக்கு அங்கே பக்கத்தில் இன்னொரு டக்கை கூட கூட்டுங்க, அதில் இருக்கேன். இந்த வெள்ளை புழு இதில் இருக்காது. இதில் இருந்தால் அதுக்கு என்ன செலவு அதை பூரா நான் ஏற்றுக்கிறேன். இருக்கிற விவசாயம் கவனமாக கேளுங்க. அடி உரம் இன்றைக்கி ஒரு மூடை காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு? 1900, 2000. பொட்டாசு எவ்வளவு? இவ்வளவுலாம் நம்ம வாங்கி போட்டு நம்ம முதல்ல பார்க்குறதுக்கு அடி உரமாக இந்த எருவை நான் ரொம்ப முதல் போட்டுவிட்டான். அப்படி ஒன்றும் கூட போடல. மண்டவளமும் சுண்ணாம்பு தான் வாங்குகிறோம். சாம்பல் நம்மள்கிட்ட இருக்குது, எருவு நம்மள்கிட்ட இருக்குது. அப்படி இப்போனால அடி உரமாக நான் வந்து ஒரு மாங்காய் வட்டைக்கு 1.5 வட்டையோட கொட்டுவேன் தென்னை மரத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி பாடம் பண்ணுறதுக்கு எரு வாங்கி போட்டிருக்கேன். மண்புழு தொட்டி கட்ட போகிறேன், அசோலா வளர்க்க போகிறேன்.
எல்லாமே நம்மளுக்கு இந்த நாட்டு இயற்கை முன்னோர்கள் எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி நான் என்னுடைய வழிபாட்டுக்கு என்னுடைய நிறுவனமும் எனக்கு ஒத்தாசை பண்ணுது. அதனால் நான் முழுமையாக மீண்டும் சொல்கிறேன், விவசாயிய இயற்கைக்கு வாங்க, கெமிக்கலுக்கு போகாதீங்க. கெமிக்கலுக்கு போனால் நம்ம மாசுக்கு பார்க்க முடியாது, வருமானம் பார்க்க முடியாது. குறைஞ்ச அளவில் நம்ம செலவழித்து மாசில் கூட பார்த்துக்கிறோம். இப்போ பஞ்சகாவியம் தயாரிக்க போகிறேன்.